ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடோப் போட்டோஷாப்ல ஒரு சிங்கிள் கரன்சியை எப்படி மல்டிபிள் கரன்சியா மாத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ல சிங்கிள் கரன்சி இருக்கு. இப்போ நான் இது மல்டிபிள் கரன்சியா நான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடிட்டுக்கு போறேன். எடிட்ல போயிட்டு இந்த டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ அப்படி கிளிக் பண்ணிட்டு ஸோ டிஃபால்ட் நேம்லேயே நான் விட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறேன். அடுத்து எடிட் மெனு போறேன். எடிட் மெனுல ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ண அப்படின்னா கண்டென்ட்ஸ்ல அப்படி டிராப் டவுன் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல பேட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கஸ்டம் பேட்டர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் டிராப் டவுன் பண்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் சேவ் பண்ண கரன்சி இருக்கும். ஜஸ்ட் இதை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நான் எனேபிள் பண்றேன். இப்படி எனேபிள் பண்ணிட்டு இதை நான் டிராப் டவுன் பண்றேன். இப்படி டிராப் டவுன் பண்ண பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரேண்டம் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். இப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ஓகே அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரேண்டம் ஃபில் அப்படின்ற ஒரு பேனல் ஓபன் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டென்சிட்டியை நான் 10 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்கேல் ஃபேக்டர் இருக்கும். இதை நான் 0.5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சோ இப்படி கொடுத்த பிறகு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நான் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ரொட்டேட்டை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். சோ இப்படி எனேபிள் பண்ணிட்டு இந்த இடத்துல கலர் ரேண்டம்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் 0 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் ரேண்டம்னஸ் அப்படின்னு இருக்கும். இதை பாத்தீங்கன்னா 0.1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சோ இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மல்டிபிள் கரன்சி ஃபில் ஆயிருக்கிறது பார்க்கலாம். ஜஸ்ட் இதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சோ இது மல்டிபிள் கரன்சி நமக்கு ரேண்டமா ஃபில் ஆயிருக்கிறது பார்க்கலாம். கைஸ் இது போல பேட்டர்ன் ஆப்ஷன் மூலமா நம்மளால ஈஸியா மல்டிபிள் கரன்சியை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். கைஸ் இது போல மல்டிபிள் கரன்சியை கிரியேட் பண்ணதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தலாம். நமக்கு தேவையான கரன்சி இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி செலக்ட் பண்ணிட்டு எடிட் மெனு போறோம். எடிட் மெனுல டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அந்த டிஃபைன் பேட்டர்னை ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பேட்டர்ன்ல நமக்கு சேவ் ஆயிடும். அடுத்து நம்ம இன்னொரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கிறோம். அப்படி ஓபன் பண்ணிட்டு எடிட் மெனு போனோம். எடிட் மெனுல ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்றோம். சோ அந்த ஃபில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேனல் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் பேட்டர்னை நம்ம டிராப் டவுன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ண பேட்டர்ன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணினோம். அப்படி கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்றத நம்ம எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு அந்த இடத்துல ரேண்டம் ஃபில் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரேண்டம் ஃபில்லுக்கான ஒரு பேனல் ஓபன் ஆகும். அந்த இடத்துல நமக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இது போல நமக்கு மல்டிபிள் கரன்சி நமக்கு கிரியேட் ஆகும். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.